ಧೀರನ ಧೀರನ ಧೀಂದಿರನ ನಾತ್ರತಿಲ್ಲನಾ அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு விசேட தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய நாளில் சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நல்லூர் வளாகத்தை நாங்கள் ஆரம்பித்தது முதல் இன்றைய சனிக்கிழமை வரை தமிழை வணக்கம் நிகழ்ச்சிகள் உட்பட எங்களுடைய நல்லூர் வளாகத்தில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் இன்றைய சனிக்கிழமையும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினூடாக ஒரு அதிதியை அழைத்து வந்து சிறப்பு நேர்காணல் ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். உண்மையில் அதற்கு முதலில் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும். தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட நிகழ்வுகளை ஆதவன் தொலைக்காட்சியினூடாக பார்வையிட்டு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவினுடைய அடுத்ததொரு விருட்சமாகத்தான் இப்பொழுது சனிக்கிழமையும் இன்னும் ஒரு விடயத்தை பற்றி ஒரு நேர்காணலை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்த ஒரு நேர்காணலாகத்தான் இம்முறையும் இந்த நல்லூர் வளாகத்தில் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினூடாக இன்னும் ஒரு விடயத்தை சமூகம் சார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்காலத்திற்கு தேவையான ஒரு விடயத்தை பற்றி பேச வேண்டும் என்று நாங்கள் எண்ணியிருந்தோம். தொடர்ச்சியாக சமயம் சார்ந்த மொழி சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசி வந்திருந்தோம். அந்த வகையில் இப்பொழுது அறம் சார்ந்த சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அறம் என்கின்ற அந்த ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள் உண்மையில் மனித வாழ்க்கையில் எப்படியெல்லாம் தாக்கம் செலுத்துகிறது, அதனுடைய பங்களிப்புகள் எப்படி இருக்கிறது, அதனுடைய வகைப்பாகங்கள் எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் அறத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு புதிய புதிய தோன்றலையும் அதே காலத்தில் எங்களுடைய வரலாற்று காலம் தொடக்கம் இந்த சுய ஒழுக்கம் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் எப்படி கடைபிடிக்கிறோம் என்கின்ற ரீதியில் ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மனித வாழ்க்கையை மேம்படுத்தி அதனூடாக ஒரு புதியதொரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் குறிப்பாக இன்றைய எமது இந்த வாழ்க்கை சுற்றோட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான சுய ஒழுக்க கோவியோடு வாழக்கூடிய அறத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு விடயங்களை நாங்கள் கடைபிடிக்கலாம் என்று எமக்குள்ளே எண்ணுகின்ற அத்தனை கேள்விகளுக்குமான பதிலை எம்மோடு இணைந்து வழங்க இருக்கிறார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கல்விக்கூடத்தின் விரிவுரையாளர் அமிர்தலிங்கம் பவுனந்தி ஐயா அவர்கள். அவரோடு பேசலாம். ஒழுக்கம் சார்ந்த அறம் சார்ந்த பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஜனா. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்தமைக்கு முதலில் எங்களுடைய வணக்கங்கள். குறிப்பாக இப்பொழுது நாங்கள் நல்லூர் வளாகத்திலே நல்லூர் திருவிழாவில் இணைந்து கொண்டிருக்கிறோம். கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்த எங்களுடைய பயணம் இப்பொழுது சனிக்கிழமை வரை மிக சிறப்பாக நீண்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திருவிழாக்களிலிருந்தே இந்த கேள்வியை தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். அறம் தொடர்பாக பார்க்கும் பொழுது இந்த திருவிழாக்களினுடைய நோக்கங்கள் அறத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது? உண்மையிலே திருவிழா என்பது கூட விழாக்களின் பின்னணியிலே தான் எங்களுடைய சமூகத்துக்கு வந்து சேருகிறது. மனிதன் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை, இன்னும் கூறப்போனால் இறந்த பின்னர் கூட மனித வாழ்வியலிலே விழாக்கள் பின்னி பிணைந்திருக்கின்றன. இந்த விழாக்கள் இரண்டு அடிப்படையிலே பார்க்கப்பட வேண்டும். ஒன்று, மனிதனை மகிழ்ச்சியானவனாக, வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக நோக்குகின்ற ஒரு வகை. இரண்டாவது, மனித வாழ்க்கையை அறம் சார்ந்து, மானிட பண்பு சார்ந்து, பண்பாடு சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து, விழுமியம் சார்ந்து அவனை வழிப்படுத்துகின்ற, கட்டியெழுப்புகின்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக இந்த இரண்டு நோக்கங்கள், இரண்டு தளங்களில் பயணிக்கின்ற விடயமாகத்தான் நாங்கள் இந்த திருவிழாக்களை பார்க்கிறோம். நாளாந்தம் மனிதன் ஆலயங்களுக்கு செல்லுகிறான், வழிபடுகிறான், வீடுகளிலே வழிபடுகிறான், தன்னுடைய சொந்த இருப்பிடங்களிலே இருந்து வழிபடுகிறான், வேலைத்தளங்களிலே இருந்து வழிபடுகிறான். ஆனால் திருவிழா என்று வருகிற பொழுது அது ஒரு மகிழ்ச்சிகரமானதாக, அதனூடாக சில வாழ்வியல் பண்புகளை மற்றவர்களுக்கு போதிக்கின்ற வகையிலே நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய 5 தொழில்களையும் அடிப்படையாக கொண்டுதான் திருவிழாக்களை வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே மனிதனிடத்திலே சில ஒழுக்கங்களை உலகியல் கடந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை, சிந்திப்பதற்கான தளத்தை ஏற்படுத்துவதாகத்தான் இந்த திருவிழாக்கள் அமைகின்றன. உண்மையிலே நீங்கள் கூறியது போல அறம் என்று பார்க்கிற பொழுது தமிழ் வாழ்வியலிலே அறம் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக எங்களுடைய இலக்கியங்களிலேயே அற இலக்கியங்கள் மிக தூக்கலாக இருக்கின்றன. ஒரு காலப்பகுதியை, அதாவது சங்கமருவிய காலப்பகுதியை நாங்கள் அற இலக்கிய காலம் என்றே சொல்லுகிறோம். குறிப்பாக வள்ளுவன் கூறுகின்ற பொழுது அறத்தால் வருவதே இன்பம் என்று சொல்லுகிறான், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று சொல்லுகிறான். ஆகவே மனித வாழ்க்கைக்கு அறம் என்பது அச்சாணி என்பது அவனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, முதன்மையானதாக இருக்கு, மிக முதன்மையானதாக சொல்லுகிறான். அதையும் தாண்டி அவன் சொல்லுகிற பொழுது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4 இழுக்காய் என்றது அறம் என்கிறான்.
ஏனென்றால் மனித வாழ்க்கையிலே அறம் என்பது அத்திவாரமானது. அறத்திலே இருந்து மனிதன் விலகுகின்ற பொழுது எப்படி அத்திவாரத்திலே நாங்கள் ஒரு கட்டடத்தை ஆரோக்கியமாக கட்டியெழுப்ப முடியுமோ அதே போல் அறத்தை அடிப்படையாக கொண்டு அவனுடைய வாழ்வியலை கட்டியெழுப்புகிற பொழுதுதான் அந்த வாழ்வியல் நின்று நீடித்து நிலைத்ததாக அமைந்து விடுகிறது. அதனால்தான் இன்றைக்கு 20 நூற்றாண்டு தாண்டி 21ஆம் நூற்றாண்டின் கால்பகுதியை அண்மிக்கின்ற பொழுதும் எங்களுடைய வாழ்வியல் உலகளவிலே பேசப்படுவதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுவதானால் இன்றைக்கு உலகத்திலே அதிக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியம் நூல் என்பது வேறு நூல் இருக்கிறது. இலக்கியம் எதுவென்று பார்த்தோம் என்றால் திருக்குறள். அப்ப திருக்குறளுக்கு எதற்காக உலக அளவிலே முதன்மை அளிக்கப்படுகிறது என்றால் அறத்துக்காக. ஆகவே அறம் என்பது தமிழர்களுடைய வாழ்வியலின் அடையாளம். ஆவும் ஆணிய பார்ப்பன பெண்டிரும் பிணியுடையீரும் தவிர்த்துத்தான் போர் செய்ய வேண்டும் என்று சங்க காலத்திலே புறநானூறு கூறுகிறது. பசுக்களை வதைக்கக்கூடாது, பெண்களை வதைக்கக்கூடாது, உடல் ஊனமுற்றவர்களை வதைக்கக்கூடாது, அந்தணர்களை வதைக்கக்கூடாது, போரிலே இவர்களை தவிர்த்துத்தான் போர் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது தமிழ் இலக்கியம். அப்படி என்றால் அறம் என்பது எங்களுடைய வாழ்வியலின் மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த அறத்தை வள்ளுவன் இல்லறம் துறவறம் என்று இரண்டாக வகுக்கிறான். அறத்துப்பாலைத்தான் முதலிலே திருக்குறளிலே வைக்கிறான். ஆகவே வாழ்வியலில் அறம் என்பது அச்சாணி. எப்படி நான் கூறியது போல இலக்கியங்கள் ஒரு பக்கத்திலே அறத்தை போதிக்கின்றனவோ அதே போல மறுபுறத்திலே சமயம் அறத்தை போதிக்கிறது. இந்த சமய அறத்தை போதிக்கின்ற வகையிலே திருவிழாக்களும் கோவில்களும் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றன. அதனாலே தான் மக்கள் ஆலயங்களை நாடி நகர்கிறார்கள். ஒன்று மகிழ்ச்சி, இரண்டாவது ஆன்மாக்கள் லயப்படுகின்ற, ஆன்மாக்கள் தங்களை பக்குவப்படுத்தி கொள்ளுகின்ற அற வாழ்க்கையை நோக்கி நகர்வதற்கான வழியை அவை வகுக்கின்றன. வள்ளுவன் சொல்லுகிறான், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்கிறான். திருவிழா காலங்களிலே நாங்கள் மச்ச மாமிசங்களை ஒருத்து எங்களுடைய உடலை சுத்தமாக உள்ளத்தை சுத்தமாக வைத்து ஆலயத்தை வழிபடுவது என்னுடைய அடிப்படை நோக்கமே. ஆலயங்கள் அறத்தை கட்டி எழுப்புகின்ற இடங்களாக இருக்கின்றன. நிச்சயமாக அதற்காக தான் இந்த விரதம் என்கின்ற ஒரு வார்த்தையை கூறி எங்களை நாங்களே ஆசுவாசப்படுத்தி தூய்மைப்படுத்தி இறைவனை முழு நேரமாக அறத்தோடு இறைவனை வழிபட்டு நாங்கள் மேற்கொள்கின்ற ஒரு விடயமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். அது எந்த ஒரு சமயமாகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களை தூய்மைப்படுத்தி அற வழியில் ஒரு இறைவனை முழுமையாக பிரார்த்திப்போமாக இருந்தால்தான் அதை ஒரு சரியான ஒரு விரத மேம்பாடு என்றும் கூட நாங்கள் கூறுவோம். இவ்வாறு இருக்கையில் நீங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை கூறும் பொழுது மிக முக்கியமாக நாங்கள் பேச வேண்டியதுதான் இந்த இலக்கியம் சார்ந்த அறம் தொடர்பாக. இவைகளை விளக்க முடியுமா? இலக்கியம் சார்ந்த அறம் என்று சொல்லுகிற பொழுது உண்மையிலே எங்களுடைய ஆரம்பகால சங்ககால வாழ்க்கை என்று நாங்கள் வருகிற பொழுது சங்ககாலத்திலே மிக அதிகமாக பேசப்பட்ட விடயம் காதலும் போரும் தான். அந்த காதல் போர் என்ற விடயங்களுக்கே கூட மிக உயர்ந்த அறம் இருக்கிறது. நான் முதலிலே சொல்றது போல ஆவும் ஆணிய பார்ப்பன பெண்டிரும் பிணியுடையீரும் தவிர்த்தே போர் செய்ய வேண்டும் என்கிறது புறநானூறு. அப்ப போரை வலியுறுத்துகின்ற ஒரு இலக்கியமே அந்த அறத்தை பற்றி போதிக்கிறது. அப்ப யுத்த தர்மம் என்று சொல்லுகிறோம். யுத்த தர்மம் என்பதை அறம் தானே. ஆகவே எங்களுடைய போர் முறை கூட அறத்தின் வழிதான் இருந்திருக்கிறது. மறுபுறத்திலே நான் சொன்ன அக வாழ்க்கை என்று வருகிற பொழுது அக வாழ்க்கையிலும் அறம்தான் முதன்மை பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த வாழ்வியலினுடைய சில மாறுபாடுகள் ஏற்படுகிற பொழுது அதிலே சில நெறி பிறழ்வுகள் என்பது தவிர்க்க முடியாதவை. அந்த நெறி பிறழ்வுகள் ஏற்படுகிற பொழுது மீண்டும் மனிதனை அறத்தின்பால் வழிப்படுத்த வேண்டும் என்கிற தேவை எழுகிறது. சங்ககாலத்திலே சொல்லுவார்கள், பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் ஜாத்தனர் கரணம் என்ப. இந்த திருமணம் என்கிற சடங்கே எப்பொழுது வருகிறது என்றால், நான் முன்னர் கூறியது போல சங்ககால அகவாழ்க்கையிலே வகுக்கப்பட்ட இல்லறம் அதிலே வலு ஏற்படுகிற பொழுது, அதிலே தவறு ஏற்படுகிற பொழுது இந்த திருமணச் சடங்கை கொண்டு வர வேண்டிய தேவை எழுகிறது. நான் கூறியது போல புற ஒழுக்கத்திலே நான் கூறிய இந்த தவிர்க்க முடியாத நிலைமைகளிலே இந்த ஒழுக்கங்கள் புற ஒழுக்கம் போரொழுக்கம் மீறப்படுகிற பொழுது அவர்களுக்கு போரை போதிக்க வேண்டிய போரொழுக்கத்தை போதிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஆகவே தான் வள்ளுவன் என்ன செய்கிறான் என்றால், முதல்ல இல்லறத்திலே ஒழுக்கத்தை எப்படி வகுக்க வேண்டும் என்பதற்காக இல்லறத்தை கொண்டு வருகிறான். அந்த காலப்பகுதியிலே தோற்றம் பெற்ற இன்னொரு மிக முக்கியமான இலக்கியத்தை பார்த்தோம் என்றால் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்ன சொல்லுகிறது? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று சொல்லுகிறது. ஆகவே அரச வாழ்க்கையிலே
ஒரு 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 நாட்டை ஆளுகின்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே அறம் மிக முக்கியமானது. அப்படி நீ அறம் தவறுகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கை அழிந்துவிடும் என்பதை வலியுறுத்துகின்ற அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றலும். அப்போ உரைசால் பத்தினி என்பவள் யார் என்றால், நான் முதல்லே கூறியது போல இல்வாழ்க்கையிலே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறிமுறையோடு வாழுகின்ற பொழுது அது கண்ணகிக்கும் பொருந்தும், மாதவிக்கும் பொருந்தும். கண்ணகியை விட்டு கோவலனோடு சென்ற மன்னிக்க வேண்டும், மாதவியோடு சென்ற கோவலன் வாழ்க்கை தவறியமை, பிறகு அவன் அனுபவித்த துன்பங்கள் இவற்றுக்கும் பொருந்தும். ஆகவே அவன் ஒரு இல்லற வாழ்வியலை அதனூடாக எடுத்து எம்ப விரும்புகிறான். இந்த பின்னணியிலே தான் பின்னர் வந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற நாலடியாராக இருக்கலாம், நான்மணிக்கடிகையாக இருக்கலாம், இன்னா நாற்பதாக இருக்கலாம், இனியவை நாற்பதாக இருக்கலாம், இவையெல்லாம் அறத்தை வலியுறுத்துகின்றன. இன்னும் நாங்கள் ஆழமாக பார்த்தோம்னால் இந்த காலப்பகுதியிலே தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் மருந்தினுடைய பெயர்களிலே தோற்றம் பெறுகின்றன. இப்போ இப்போ நாலடி நான்மணி நானாற்பதந்தினை முப்பால் கடுகம் திரி கடுகம் கடுகு கடுகு என்ற பெயரிலே வருகிறது. சிறு பஞ்ச மூலம் 5 மூலிகை வேர்களை அடிப்படையாக. அப்போ இப்படி ஒரு அறம் என்பது எங்களுடைய மனித வாழ்க்கையின் மருந்து போன்ற விடயம். எப்பொழுது எங்களுக்கு நோய் ஏற்படுகிறதோ அப்பொழுது நாங்கள் மருந்தை உட்கொள்ளுகிறோம். அதே போல மனித வாழ்க்கை அறநெறியிலே இருந்து விலகுகிற பொழுது, இந்த அற இலக்கியங்களை நாங்கள் கற்கின்ற பொழுது எங்களுக்கு அவை மிக ஆழமான புரிதலை, அறம் பற்றிய வாழ்வியலுக்கான அடிப்படையை போதிக்கும். இதற்கு பின்னர் வருகின்ற இலக்கியங்கள் குறிப்பாக ராமாயணமாக இருக்கலாம், பாரதமாக இருக்கலாம், அவை கூட பலவேறு அறங்களை எங்களுக்கு போதிக்கின்றன. ஆகவே எங்களுடைய தமிழ் இலக்கியத்திலே ஒரு பக்கம் பக்தி இலக்கியங்கள் இருந்தாலும் கூட பக்தி இலக்கியங்களும் அறத்தை தான் வலியுறுத்துகின்றன. ஆகவே அறம் என்பது இலக்கியங்களிலே மிக ஆழமாக வலியுறுத்தப்படுகின்ற விடயம் என்றுதான் நான் கருதுகின்றேன். உண்மையிலேயே நாங்கள் பல விடயங்களை பற்றி, அறத்தை பற்றி பேசினால் எங்களுடைய ஒட்டுமொத்த வரலாற்றிலிருந்து தான் நாங்கள் அறத்தை எடுக்க வேண்டும். எங்களுடைய இதிகாசங்கள், எங்களுடைய புராணங்கள் கூறிய விடயங்களாக இருக்கட்டும். உண்மையிலேயே ஐயா கூறியது போல திருக்குறள், சிலப்பதிகாரம் தொடக்கம் அறம் சார்ந்த வழிமுறைகளில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு வடிவத்திலும் அவர்கள் கூறியிருந்தார்கள், வாழ்ந்து காட்டியிருந்தார்கள். அதற்காக தான் பல நூல்களை நாங்கள் பார்க்கும் பொழுதும், புத்தகங்களை படிக்கும் பொழுதும் அறநெறியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக நாங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இவ்வாறான ஒரு நிலையில் தான் இந்த அறம் சார்ந்த நெறி கல்வி என்பது எவ்வளவு தூரம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. எங்களுடைய கல்வி மரபு, நான் சொல்லுவது குருகுல கல்வி மரபு, பின்னர் இருக்கின்ற திண்ணை கல்வி மரபு, அது எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயே ஆரம்ப காலத்திலே திண்ணை கல்வி மரபு தான் இருந்தது. இப்பொழுது முறை சார்ந்த கல்வி மரபுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த 3 கல்வி மரபையும் எடுத்து பார்த்தால், நான் கூறிய குருகுல கல்வி மரபு, திண்ணை கல்வி மரபிலே அற இலக்கியங்கள், அறக்கல்விக்குத்தான் மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குருகுல கல்வியிலே சீடன் குருவினுடைய வீட்டுக்கு சென்று அவன் அவருடைய பிள்ளை போலவே அவர்களை தாய் தந்தையராகவே கருதி அங்கே முதலிலே போதிக்கப்படுவது ஒழுக்க கல்வி தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, சிறு வயதிலே ஒரு குருகுலத்திலே இருந்து ஒரு மாணவனை அனுப்பிவிடுகிறார் குருவானவர், போய் வயலிலே தண்ணி பாய்கிறதா என்று பார்த்து விட்டுவான்னு சொல்லி. அங்கே மடை உடைத்து பாய்கிறது. அந்த மாணவன் என்ன செய்கிறான், அந்த மடையை மறைத்து தானே படுத்துக் கொள்கிறான். ஏனென்றால் அந்த காலத்திலே குருவினுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெருமதி இருக்கிறது. ஆகவே குருகுல கல்வியிலே மிக முக்கியமே அறம்தான். அதாவது குருவில்லா வித்தையே பால் என்று சொல்லுகிற அளவிற்கு குருவினாலே சாபம் பெற்றவர்களை கூட எங்களுடைய இலக்கியம் சொல்லுகிறது. ஆக குருகுலம் என்பது அறத்தை போதிக்கிறது தான் மிக முக்கியமாக இருந்தது. அத்தோடு வேறு வீரம் சார்ந்த விடயங்கள், அரசியல் சார்ந்த விடயங்களையும் கற்பித்தார்கள். திண்ணை கல்வி மரபுக்கு வருகிற பொழுது, திண்ணை கல்வி மரபிலே ஒரு முறையான கலை திட்டம் இருக்கவில்லை. அப்போ அந்த கலை திட்டம், அவர்கள் எதை போதித்தார்கள் என்றால் இலக்கியங்களை, இலக்கணங்களை போதித்தார்கள். அதிலும் குறிப்பாக இலக்கியங்களிலே எந்த இலக்கியங்களை எடுத்து போதித்தார்கள் என்றால் அற இலக்கியங்களைத்தான். ஆத்திசூடியை, கொன்றை வேந்தனை, நல்வழியை, நன்னெறியை, இவற்றைத்தான் அடிப்படையிலே அவர்கள் போதித்தார்கள். ஏன் அறம் செய்ய விரும்பு என்று தானே தொடங்குகிறது. ஆகவே அறத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த 2 கல்வி மரபும் கட்டி எழுப்பப்படுகிறது. பின்னர் அது ஒரு முறையான கல்வி மரபு, குறிப்பாக அந்நியருடைய வருகை,
பிரித்தானிய ஆட்சி கால பகுதிக்கு வருகிற பொழுது அது போத்துக்கேருளாந்தரிலிருந்து ஆரம்பித்து விடுகிறது. மிஷனரிமாருடைய வருகை மிக முக்கியம். 15ஆம் நூற்றாண்டிலிருந்தே இதனுடைய மாற்றத்தை நாங்கள் மெல்ல மெல்ல தலைப்பட்டாலும் கூட எங்களுடைய நாட்டிலே அது இன்னும் பின்னுக்குத்தான் வருகிறது. எங்களுடைய நாட்டிலே 15ஆம் நூற்றாண்டில் அது ஆரம்பமாகவில்லை, அது 17, 18 அண்மிக்கிறது. அப்போ அந்த காலப்பகுதியிலே போத்துக்கேருளாந்தருடைய வருகையோடு நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் பாடசாலைகளை ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய சமயம் சார்ந்த மொழி சார்ந்த கல்வியை போதிக்கிறார்கள். மறுபுறத்தில் எங்களுடைய கல்வியும் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் பின்னர் இந்த பாடசாலைகள் ஒரு பொது முறைமைக்குள்ளே வந்து குறிப்பாக ஆறுமுக நாவலர் போன்றவர்கள் சைவ பாடசாலைகளை உருவாக்கி அவற்றினுடைய கலை திட்டங்களை கொண்டு வருகிறது. அவற்றிலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த அற ஒழுக்க கல்வியை முதன்மையானதாக கொள்ளுகிறார்கள். அப்போ நாங்கள் பின்னோக்கி பார்க்கிற பொழுது அந்த காலத்திலே ஆறுமுக நாவலர் போன்றவர்கள் இருந்த காலப்பகுதியிலே இருந்த அது ஒரு வகையிலே முறையான கலை திட்டம் உருவாக்கப்பட்ட காலப்பகுதியிலே இருந்த அற ஒழுக்கம் இன்றைக்கு எப்படி பின்பற்றப்படுகிறது அல்லது இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது என்பது நோக்கப்பட வேண்டும். அதை தான் நாங்களும் பார்க்க வேண்டும். அந்த காலங்களோடு ஒப்பிடும் பொழுது நிகழ்காலத்தில் அது எப்படி இருக்கிறது? அதுதான் நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால் அன்றைக்கு கலை திட்டத்திலே மிக முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணப்பட்ட சொல்லுவோம் அவதானம் செலுத்தப்பட்ட விடயம் அற ஒழுக்க கல்விதான். அதுதான் உயிர் நாடி. அற ஒழுக்க கல்வியிலே தவறுகின்ற ஒருவனுக்கு ஏனைய கல்வியை வழங்குகின்ற வாய்ப்பு கூட நழுவி போய்விடுகிறது. ஆனால் இன்றைக்கும் அற ஒழுக்க கல்வி இருக்கிறது. குறிப்பாக உலக அளவிலேயே அற ஒழுக்க கல்வி கலை திட்டங்களிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதை பலவேறு கேரக்டர் எடியூகேஷன் என்று சொல்லுகிறார்கள், குண இயல்பு கல்வி, பண்பு கல்வி என்று சொல்லுகிறார்கள், ஒழுக்க கல்வி, விழுமிய கல்வி, இப்படி பலவேறு தமிழ் சொற்களை பயன்படுத்துகிறோம். வேல்யூ எடியூகேஷன் என்று சொல்லுகிறோம், ஆங்கிலத்திலே அதை அறக்கல்வி என்று சொல்லுகிறோம். கிழத்தேச நாடுகளிலே பார்த்தோம் என்றால் இன்றைக்கு இந்த சொற்கள் பயன்பாட்டிலே இருக்கின்றன. நான் சொன்னது போல அற, ஒழுக்க, விழுமியம் என்ற சொற்கள் இருக்கின்றன. மேலைத்தாயசத்திலே இந்த கல்வி பெரும்பாலும் குடியுரிமை கல்வியாக மாறியிருக்கிறது. எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே குடியியல் கல்வி, குடியுரிமை கல்வி என்னமா எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே சமய கல்வியாக இருக்கிறது. சமய கல்வி, சமயம் என்பது ஒரு பாடமாக இருக்கிறது. ஆக இந்தியாவை நாங்கள் பார்த்தால் கூட இந்தியாவினுடைய கலை திட்டத்திலே சமய பாடம் என்ற ஒன்றே இல்லை. எங்களுடைய நாட்டிலே சமய பாடம் இருக்கிறது. அது கத்தோலிக்க சமயமாக இருக்கலாம், நொன்னார்சியாக இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம், பௌத்தமாக இருக்கலாம், அப்போ அல்லது எங்களுடைய இந்து சமயமாக இருக்கலாம். சமய கல்வியிலே அறம் முதன்மையானது. இந்த சைவ சமயத்தை எடுத்தால் அதுவும் அறத்தைத்தான் வலியுறுத்துகிறது. பௌத்தம் மிக முக்கியமாக அறத்தை. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா எங்களோட பஞ்சமா பாதகம் என்று சொல்லும், அவர்கள் பஞ்சசீலம் என்று சொல்வார்கள். பொய், கொலை, களவு, குறுநிந்தை, இப்படி நாங்கள் அந்த விஷயங்களை சொல்லுகிறோம். அப்போ இந்த ஒற்றுமை இருக்கிறது. இஸ்லாமை எடுத்தோமே ஆனால் இஸ்லாம் மிக முக்கியமான அறக்கோட்பாட்டின் வழியே கட்டி எழுப்பப்பட்ட ஒரு சமயம்தான். ஆகவே சமயம் என்பது மிக முக்கியமானது. இயேசுநாதர் சொல்லுகிற போது ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சிலுவையில் அறையப்பட்ட போது கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். ஆகவே அறம் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படை விடயம். அது கலை திட்டத்திலே மிக முக்கியமாக இருக்க வேண்டிய விடயம். அப்போ எங்களுடைய நாட்டிலே இன்னும் பார்த்தோம் என்றால் சமய கல்வியும் இருக்கிறது ஒரு புறத்திலே, மறுபக்கத்திலே குடியியற் கல்வி, குடியுரிமை கல்வி, சிவிக் எடியூகேஷன் என்பதும் கலை திட்டத்திலே, இடைநிலை கலை திட்டத்திலே இருக்கிறது. ஆகவே அது மிக ஆழமான இனங்களுக்கு இடையிலான புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கலை திட்டம் சரியாக இருக்கிறது. ஆனால் இந்த கலை திட்டத்தை நாங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எப்படி அதை கொண்டு சென்று சேர்க்கிறோம், எப்படி அதை நடைமுறைப்படுத்துகிறோம், அது உண்மையிலே பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அல்லது ஆசிரியர்கள் அதை ஒரு புள்ளி பெறுவதற்கான பாடமாக, மாணவர்கள் தங்களுடைய புள்ளிகளை அதிகரிப்பதற்கான, தங்களுடைய கற்றலை நிறைவு செய்வதற்கான ஒரு பாடமாக நோக்காமல் உண்மையிலே அவர்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கான பாடமாக கற்பிக்கிறார்களா என்ற வகையிலே நோக்குவது மிக முக்கியமானது. என்னை பொறுத்தவரையிலே சமய பாடத்தினுடைய நோக்கம் என்பது அவர்களை அற ஒழுக்கமுடையவர்களாக வாழ வைப்பதற்கான வழிகாட்டலை செய்வதுதான். கலைத்திட்டத்திலே அந்த பாடங்களுக்கு புள்ளிகளை போட்டு வழங்குவதனாலே அவனுடைய அற வாழ்க்கை மேம்படுகிறதா, அல்லது அவனுடைய புள்ளியையும் அற வாழ்க்கையையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியுமானால் நிச்சயமாக இல்லை. இரண்டு வேறு தளங்களிலே இருக்கின்றன. ஆகவே என்னை பொறுத்தவரையிலே இந்த பாடங்கள் எப்படி
கலைத்திட்டத்திலே காணப்படுகின்றனோ அவை மனித வாழ்க்கையிலும் முதன்மைப்பட்டனவாக பின்பற்றப்படுவனவாக இருக்க வேண்டும். ஆகவே மாணவனுடைய நடத்தை சார்ந்த ஒரு பகுதி புள்ளிகள் அதற்குள்ளே உள்ளடக்கப்படுகின்ற பொழுதுதான் அது இன்னும் வலுப்பெறும். உண்மையில் அதனுடைய பயனை அனைவரும் அறிவார்கள். நோக்கம் எதுவாக இருக்கிறது? அறம் சார்ந்த விடயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். காலம் கடந்து நாங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் கூறியது போலவே குருகுல கல்வியாக இருக்கலாம், திண்ணை கல்வி முறைமையாக இருக்கலாம், நிகழ்காலத்தில் இந்த அறநெறி பாடசாலைகளில் சைவ சமயம் என்பது ஒரு பாடமாக இருக்கிறது. அனைத்து மதங்களுக்குமே அவர்களுடைய சமயம் என்பது ஒரு பாடமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த அறநெறி பாடசாலை என்பதை குறிப்பாக சைவர்களை வைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது அதிகமாக இப்பொழுது மிக குறைவாகவே காணப்படுகிறது. இந்த அறநெறி பாடசாலைகளில் அதிகளவான கல்வி கற்பவர்களின் எண்ணிக்கை, நாங்கள் அறம் சார்ந்து பேசும் பொழுது அந்த அறத்தை ஆரம்பத்தில் போதிக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக இந்த அறநெறி பாடசாலைகள் காணப்படுகிறது. பல்வேறுபட்ட இடங்களில் பல சபைகள் இந்த சைவ சமயம் சார்ந்த பரீட்சைகளை நடத்துகிறார்கள். இருந்தாலும் நிகழ்காலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த அறநெறி பாடசாலைக்கு மாணவர்கள் சேர்வதோ அல்லது இந்த விடயங்களை கல்வி சார்ந்த சமயம் சார்ந்த விடயங்களை கற்றுக்கொள்வது என்பது ஒப்பீட்டளவில் மிக குறைந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன செய்யலாம்? உண்மையிலே அறநெறி பாடசாலைகள், இப்போ அறநெறி பாடசாலை என்பது இலங்கையிலே இஸ்லாமிய சமயத்தவர்களும் மதரசா பாடசாலைகளை வைத்திருக்கிறார்கள், பௌத்தர்களும் வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய ஒப்பீட்டளவிலே அவர்களிடம் இருப்பதை விட இந்து சமயத்திலே அறநெறி பாடசாலைகள் குறைவாகத்தான் இருக்கின்றன. உண்டு. இரண்டாவது, அந்த பாடசாலைகளுக்கு செல்லுகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. பாடசாலைகளை வைத்திருந்தாலும் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக, அதனாலே பல பாடசாலைகள் மூடப்படுகின்றன. இந்த அறநெறி பாடசாலைகள் முழுக்க சேவை அடிப்படையிலே தான் இயக்கப்படுகின்றன. அப்போ ஏன் இந்த இடைவெளி நீங்கள் கூறியது போல ஏன் அங்கே போகின்ற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைகிறது? அந்த பாடசாலைகளை முன்னெடுத்து செல்வதிலே என்ன சவால் இருக்கிறது என்று பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கை முறைதான். நான் முதல்லே சொன்னது போல மிக முக்கியமாக எங்களுடைய மனப்பாங்கிலே மாற்றம் பெற வேண்டும். அறம் என்பதே மனப்பாங்கு சார்ந்தது தானே. அகத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிற பொழுதுதான் அறத்தை பின்பற்ற நாங்கள் பேசலாம். நான் கூட அறத்தை நிறைய பேசலாம். நான் எவ்வளவு தூரம் பின்பற்றுகிறேன் என்று பார்த்தால் அது கேள்விக்குரிய விடயம். வெற்றி என்பது பின்பற்றுதல் தான். ஆகவே அறநெறி பாடசாலைகள் இயங்க வேண்டுமாக இருந்தால் முதலிலே பெற்றோரிடத்திலே விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். எனக்கு தெரியும், அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே, வடக்கு மாகாணத்திலே கூட பல இடங்களிலே அவர்கள் ஒரு நாளை அறநெறி பாடசாலை நடத்துவதற்காக, சமய வழிபாடுகளிலே பிள்ளைகள் ஈடுபடுவதற்காக இந்த தனியார் வகுப்புகளை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு அது ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அறநெறி பாடசாலைக்கு செல்வதற்காக பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்குகிறார்கள். அந்த நேரத்தை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு தனியார் வகுப்புகள், பிரத்யேக வகுப்புகளுக்கு அனுப்புகிறார்கள். அந்த நிலையிலேயே அது தோற்று போய்விடுகிறது. நிச்சயமாக நிகழ்காலத்தில் இருக்கின்ற ஒரு பாரிய சவால் என்று நினைக்கிறோம். அப்ப பெற்றோர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இப்பொழுதும் புள்ளிகளை நோக்கி, மாணவர்களுடைய பெறுபேறுகளை நோக்கித்தான் நாங்கள் அதிகம் விரைந்து கொண்டிருக்கிறோம். பெறுபேறு என்பது அவசியமானது தான். ஆனால் அறமற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எந்த அறிவினாலும் பயன் ஏற்பட போவதில்லை. அது தனிமனித பயனையும் கொடுக்க போவதில்லை, சமூக பயனையும் கொடுக்க போவதில்லை. ஆகவே இந்த பயன் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் சமயம் சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து, விழுமியம் சார்ந்து அந்த சமூகம் விழிப்படைய வேண்டும் என்றால் நீங்கள் கூறியது போல அல்லது எங்களுடைய சமூகம் நினைப்பது போல பாடசாலைகள், அறநெறி பாடசாலைகள் வலுவூட்டப்பட வேண்டும். வலுவூட்டப்பட வேண்டுமாக இருந்தால் அது தனியே ஒரு அறத்தை போதிப்பது மட்டுமல்ல. அங்கே இப்போ நடைமுறையில் உள்ளது போல இசை, நடனம், வாத்தியங்களை பழக்குவது, இவ்வாறான சமய சொற்பொழிவுகளை பழக்குவது என பல வேறு விடயங்கள் அந்த கலை திட்டத்திலே முறையான வளவாளர்களை, ஆசிரியர்களை, பயிற்றுவிப்பாளர்களை பயன்படுத்தி செய்கிற பொழுது அவை எங்களுடைய சமூகத்துக்கு வந்து சேரும். ஆக நிச்சயமாக நான் சொல்லுவேன், எங்களுடைய மாகாணம், மாவட்டங்கள் தீர்மானித்தது போல மிக இறுக்கமாக ஒரு நாளை நாங்கள் அதற்கு ஒதுக்க வேண்டும். எத்தனை மணித்தியாலங்களை நாங்கள் தொலைக்காட்சிக்கு முன்னாலே செலவழிக்கிறோம். தொலைக்காட்சியிலே அழுதால் நாங்கள் அழுக்கிறோம், சிரித்தால் சிரிக்கிறோம். அப்போ ஒரு கற்பனை உலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்வதிலே எந்த தவறும் இல்லை. அதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அறம், ஒழுக்கம், சமயம் என்பது அவனை நெறிப்படுத்துகிறது.
அவனுடைய ஆத்மார்த்தத்தை, அவனுடைய ஆன்மாவை ஆசுவாசப்படுத்துகிறது என்பதை அவனுடைய ஒரு மனநிலையை சமநிலைக்கு கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு, குறிப்பாக பெற்றோர்கள் விழிப்படைந்து சின்ன வயதிலே இருந்து அந்த பிள்ளைகளை நெறிப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக ஒரு சமுதாயத்தை அறநெறி பாங்குடைய சமுதாயமாக, ஒழுக்கமுடைய சமுதாயமாக, பண்புடைய சமுதாயமாக கட்டியெழுப்ப வேண்டும். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்பதை பெற்றோர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், பெரியோர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நாங்கள் எந்த ஒரு விடயத்தை எடுத்து பேசினாலும் பெற்றோர்களுடைய கையில் தான் பிள்ளைகளினுடைய எதிர்காலம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் குறிப்பாக இந்த தமிழை வணக்கம் நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டுமாக இருந்தாலும் கூட நீங்கள் எத்தனையோ அதிதிகளை நாங்கள் நேர்காணல் செய்திருக்கிறோம். உங்களால் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் திரும்ப 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 உங்களிடம் ஒரே ஒரு விடயத்தை தான் வேண்டுகோளாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். அறம் சார்ந்த ஒரு விடயத்தை இப்பொழுது பேசும் பொழுதே உங்களுக்கு புரிந்திருக்கும். உங்களுடைய கையில் தான் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்பது, உங்களுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் என்பது மிகப்பெரிய அளவில் தங்கி இருக்கிறது. அவர்களை சிறு வயதிலிருந்தே அறவழியில் எப்படி நீங்கள் வளர்க்கிறீர்கள், அவர்களுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டியாக எந்த ஒரு பாடசாலையிலும் நீங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். அறநெறியில் அவர்களை சேர்த்து விடலாம். ஆனால் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், அவர்களுடைய அறம் தொடர்பாக நீங்கள் எப்படி கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதில் தான் அவர்களுடைய எதிர்காலம் என்பது தங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தொடர்ச்சியாக நாங்கள் கூறுவதுதான், அறநெறி பாடசாலைகளை பொறுத்தவரையில் நாங்கள் நேரடியாக சில அறநெறி பாடசாலைகளுக்கு சென்று அவர்களுடைய நிகழ்கால நிலை தொடர்பாக அறிய முற்படும் பொழுது அவர்கள் அதிகமாக, குறிப்பாக இந்த அறநெறி பாடசாலைகளை நடத்துகின்றவர்கள் எங்களிடம் கூறுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக இந்த அறநெறி பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைந்து கொண்டே செல்கிறது. குறிப்பாக இதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணமாக அவர்கள் கூறுவதுதான் இந்த தனியார் பாடசாலையினுடைய தனியார் வகுப்புகளினுடைய ஒரு வருகையாக காணப்படுகிறது. பாடசாலைக்கு செல்கிறார்கள், அதே நேரத்தில் வார இறுதியில் ஒரு நாளில் இந்த அறநெறி பாடசாலை என்பது இந்த காலை வேளையில் நடத்தப்பட்டாலும் கூட பல்வேறுபட்ட தனியார் வகுப்புகளும் அதே நேரத்தில் தங்களுடைய நேர சுட்டியை அவர்கள் அமைத்து வைப்பதால் அதிகமாக பெற்றோர்கள் விரும்புவது தங்களுடைய பிள்ளை இந்த தனியார் வகுப்புக்கு சென்று படிக்க வேண்டும், அறநெறி வகுப்புகளை நாங்களே அவர்களுக்கு அந்த அறத்தை கொடுத்து விடலாம் என்று அவர்கள் சமயம் சார்ந்து இலகுவான ஒரு விடயமாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை பெற்றோர்கள் சரியாக புரிந்து கொள்கிறோம் என்கின்ற போர்வையில் அவர்களை ஒரு தனியார் ஒரு தவறான வழியில் நடத்துகிறார்கள் என்றுதான் நாங்கள் உங்களிடம் ஒரு விடயத்தை கூறுகிறோம். காரணம், அறநெறி என்கின்ற அந்த விடயத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியானதொரு ஒழுக்கத்தோடு ஒரு பிள்ளை வளர்க்கப்பட்டால் மட்டுமே சமுதாயத்தில் அது படித்த பிள்ளையாக இருக்கலாம், படிக்காத பிள்ளையாக இருக்கலாம், சமுதாயத்தில் ஒரு சிறப்பானது ஒரு நபராக வாழக்கூடிய ஒரு ஆற்றலை அவர்கள் பெறுவார்கள். பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் பேச வேண்டும். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு சிறியதொரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு இன்னும் அறம் தொடர்பாக மிக முக்கியமான பல விடயங்களை நாங்கள் பேசலாம். கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி கூட்டத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் அமிர்தலிங்கம் பவுனந்தி ஐயா அவர்களோடு தான் இந்த அறம் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். நாங்கள் முதலில் பேசிய விடயத்திலிருந்தே தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த அறநெறி பாடசாலைகளில் இந்த பெற்றோர்களினுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நிகழ்காலத்தில் குழந்தைகளை அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதாக நினைத்து கல்வியில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையில் இந்த பல்வேறுபட்ட பரீட்சைகளை, உதாரணமாக 5ஆம் தர புலமில் பரிசை எடுத்துக்கொண்டுமாக இருந்தால் வலுக்கட்டாயமாக பெற்றோர்களுடைய பரீட்சையாகவே அதை இப்பொழுது மாறிவிட்டது. அவர்கள் புள்ளிகளை எடுக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட தனியார் வகுப்புகளை அந்த சிறு வயதிலேயே அவர்களை சேர்த்துவிட்டு அல்லது முழு நேரமாக எப்படியாவது நீ இந்த பரீட்சையில் சித்தி எய்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கான ஒரு போட்டி பரீட்சையாக அதை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இதுவும் கூட அறம் சார்ந்த வழியிலிருந்து நாங்கள் விலகி இருப்பதாகவே தோன்றுகிறது. உண்மையா? உண்மையிலே ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது இந்த கல்வியினுடைய கல்வி முறை அல்ல, உண்மையிலே கல்வி பற்றிய பெற்றோருடைய மனப்பாங்கு, ஆசிரியர்களுடைய மனப்பாங்கு, பாடசாலை நிர்வாகத்தினுடைய மனப்பாங்கு, இவை இந்த அறக்கல்வியை எங்களுடைய சமூகத்திலே கொண்டு செல்வதிலே கொஞ்சம் சவாலை கொடுக்கிறது. இவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்றால், வகை கூற வேண்டும், அடுத்த நிலையிலே உள்ளவர்களுக்கு, மேநிலையிலே உள்ளவர்களுக்கு வகை கூற வேண்டுமாக இருந்தால் பெறுபேறுகள் எப்படி இருக்கின்றன, எங்களுடைய அடைவுகள் எப்படி இருக்கின்றன என்பதை காட்சிப்படுத்த வேண்டும். சில பாடசாலைகளிலே பார்த்தீர்கள் என்றால் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையிலே சித்தி பெற்றவர்களை முன்னுக்கு பேனர் அடித்து போட்டு விடுவார்கள். பத்திரிகைகளிலே நடுப்பகத்திலே முழுவதுமாக வரும். ஆனால் அங்கே சித்தியடைய தவறிய மாணவர்களை பற்றி என்ன யோசிக்கிறோம்? ஆகவே அது ஒரு பக்கம் இருக்கும். அதை முழுக்க தவறு என்றும் கூறிவிட முடியாது. ஆனால் உண்மையிலே புலமை பரிசில் பரீட்சை பெயரே அது புலமை பரிசில் பரீட்சை.
எதற்காக கொண்டு வரப்பட்டது என்ற நோக்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது உண்மையிலே பொருளாதார ரீதியாக அதற்கு பின்னாலே ஒரு அறம் இருக்கிறது. பொருளாதார ரீதியிலே வறுமைப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் அந்த வறுமையினாலே கல்வி பாதிக்கப்படக்கூடாது. ஆகவே ஒரு கொஞ்சம் பணத்தை அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது அவர்களுடைய கல்வி மேம்படும் என்ற நோக்கத்திலே கொண்டு வரப்பட்டது. அனைவருக்குமே கொடுத்துவிட முடியாது. அதனால் அரசாங்கம் ஏற்படுத்திய ஒரு வகையானது ஒரு சிறப்பான திட்டம். அது மிக முக்கியமாக. ஆனால் அந்த புலமை பரிசில் பரீட்சையினுடைய முன்னிலையிலே இருக்கிற மாணவர்களை நாங்கள் அதிகம் பார்த்தோம் என்றால், அதிகமாக சித்தியடைகின்ற மாணவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் அரச உத்தியோகத்தில் இருப்பவருடைய பிள்ளைகள். அவர்களுக்கு அந்த புலமை பரிசில் கிடைக்கப் போவதில்லை. அப்போ ஏன் இதற்கு போடுகிறார்கள் என்றால், இன்றைக்கு அது வந்த அடிப்படையில் இருந்து அது இன்னொரு நோக்கத்தை நோக்கி இருக்கிறது. என்னவென்றால், உயர்ந்த பாடசாலைகள் அல்லது முன்னிலை பாடசாலைகளிலே அனுமதிகளை பெற்றுக்கொள்வதற்கும் அதை வெட்டிப்புள்ளியாக பயன்படுத்துகிறார்கள். அரசாங்கம் என்னதான் பாடசாலை திட்டங்களை கொண்டு வந்து இந்த நகரப்புற பாடசாலைகள் அல்லது முன்னணி பாடசாலைகளை கொஞ்சம் பரவலாக்கம் செய்து ஏனைய பாடசாலைகளையும் விஸ்தரிக்கின்ற வகையிலே பல திட்டங்களை கொண்டு வருகிறது. கிராமப்புற பாடசாலைகளை முன்னிலைப்படுத்தல், அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்தை கொண்டு வருகிறது. 5000 பாடசாலை திட்டம், 1000 பாடசாலை திட்டம், ஆரம்ப பிரிவு பாடசாலைகள் 5000-ஐ மேல்நிலைக்கு கொண்டு வருதல், வலுவூட்டல் என்று பலவேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் அவை எவ்வளவு தூரம் வெற்றி அளிக்கின்றன என்று பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. நாங்கள் உண்மையிலே சிறுவர்களாக இருக்கிற பொழுது ஆலயங்களுக்கு செல்வோம். வெள்ளிக்கிழமைகளிலே தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்காது. அங்கே பஜனைகளை பாடுவோம். அங்கே கொடுக்கின்ற அவலுக்கும் மோதகத்துக்கும் சண்டை பிடிப்போம். அவற்றை வாங்கி உண்டு மகிழ்வதிலே எங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவற்றை இந்த பிள்ளைகளிலே பெரும்பாலானவர்கள் தொலைத்து விட்டார்கள். என்னுடைய பிள்ளைகள் கூட தொலைத்து விட்டார்கள். நிச்சயமாக இந்த மாதங்களிலே பல மாதங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் என்பது நடைபெறும். அது கார்த்திகையாக இருக்கலாம், மார்கழியாக இருக்கலாம், அல்லது சித்திரை மாதங்களாக இருக்கலாம், ஆடி மாதமாக இருக்கலாம். ஒவ்வொரு மாதங்களுக்கும் என்றே ஒரு தனித்துவம் இருந்தது. இந்த கோவில்களுக்கு செல்வது, இவ்வாறான நடவடிக்கைகளை கல்வி சார்ந்தும் கூட நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். ஆனால் நிகழ்காலத்தில் இவைகள் அனைத்துமே மறைக்கப்பட்டு விட்டதா அல்லது மறந்து விடப்பட்டு விட்டதா என்ற ஒரு கேள்வியும் கூட எழுகிறது தான். இன்றைக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய நிகழ்ச்சி என்று சொன்னால் பாடசாலையில் விஜயதசமி, நவராத்திரியை கொண்டாடி விஜயதசமியை, அதுவும் வந்து ஏடு தொடக்கலோடு அது தொடர்புடையதாக இருக்கிறதால அதை மற்றும்படி குறைந்து தான் போகிறது. உண்மையிலே ஏனைய இப்போ இஸ்லாமிய மதத்திலே இருக்கிற அறநெறி பாடசாலைகள், மதரசா பாடசாலைகளுக்கோ அல்லது பௌத்த சமயத்திலே இருக்கிற பாடசாலைகளுக்கோ, அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஒரு தேவாலயத்துக்கு பெற்றோர் பிள்ளையை கூட்டி சென்று வழிபாடு ஏற்றுவது போலவோ எங்களுடைய சமயத்திலே, இந்து சமயத்திலே அந்த நிலைமை ஒரு இடைவெளி இருக்கிறது. நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்தவரையிலே 2 காரணங்களை சொல்லலாம். முதன்மையாக ஒன்று, எங்களுடைய இந்த இந்து சமயத்திலே இருக்கிற சுதந்திரம். அது எப்பவும் வரலாம், எப்பவும் போகலாம், விரும்பினா வரலாம், விரும்பாடி யாருக்குமே வகை சொல்ல வேண்டிய, யாருக்குமே கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. கண்டிப்பாக நாங்கள் இந்த தினத்திலே கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இல்லை. இந்த தினத்திலே இந்த நேரத்திலே பிரசன்னமாக வேண்டும் என்றது. ஆனால் தேவாலயத்திலே அப்படி இல்லை. தஜிலா பூகாட்டி அங்கே இருந்து கேள்வி கேட்பார்கள். அல்லது ஒரு இஸ்லாமிய தளத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள், சிறுவயது பிள்ளைகள் கூட அவர்களுடைய சீருடையிலே தொப்பிகளை அணிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய மிக அழகாக இருக்கிறது. அவர்களுடைய கலாச்சாரம் என்பது தொடர்ச்சியாக பேணப்பட்டு வருகிறது. அங்கே யார் அனுப்புகிறார்கள் என்றால் பாடசாலை ஆசிரியர்கள் அல்ல, பெற்றோர்கள். விடுமுறை தினங்களிலே பெற்றோர்கள் தான் முதன்மைப்படுத்தி அனுப்புகிறார்கள். அப்போ அந்த ஒழுங்கு இருக்கிறது. அதை நாங்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். அதுவும் எப்படி அவர்கள் தங்களுடைய பண்பாட்டு உடைகளோடு போகிறார்களோ இந்து சமயத்துக்குரிய பண்பாட்டு உடைகளோடு போக வேண்டும். நாங்கள் இதுக்குள்ளே பலவேறு விதண்டாவாதங்களை தவிர்த்து இது சமயம் என்பதற்கு அப்பாலே சமயம் என்ற கருத்தை விடுவோம். உண்மையிலே பிள்ளையை, எதிர்கால சமுதாயத்தை நெறிப்படுத்துவதிலே அனைத்து சமூகத்தினரும் அனைத்து சமயத்தவர்களும் ஒரு வழிப்படுத்தலை செய்கிற பொழுது, அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்குகின்ற பொழுது நல்ல சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியும். வினைத்திறனான சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியும். இன்றைக்கு நாடு பூராவும் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் சமுதாயத்தின் மீது ஒரு 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 கூட்டம் அதிருப்தியை கொண்டிருக்கிறது. உண்மையிலே அந்த சமுதாயத்தின் மீது முழுமையாக குறை கூறுவதை விட, இவர்கள் இளைஞர்கள் அப்படி செய்கிறார்கள், யுவதிகள் இப்படி செய்கிறார்கள் என்பதை விட,
இவர்கள் எங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான். நிச்சயமாக அந்த வழிகாட்டல் என்பது சரியா. அப்ப நாங்கள் எங்கோ தவறு விடுகிறோம், இந்த பிள்ளைகளை எங்கே சரிவர வழிநடத்த தவறுகிறோம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். பெற்றோரும் ஆசிரியர்களும் ஓர் அணியிலே இணைந்து செயற்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும். அதை விடவும் இந்து சமயம் என்பது ஒரு குடையின் கீழே கட்டியமைக்கப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னால் ரோமன் கத்தோலிக்கம் என்று வருகிற பொழுது அதற்கு ஒரு ஆயரோ அவர்கள் இருக்கிறார்கள், ஒரு சபை இருக்கிறது, அதற்கு கீழே கட்டியமைக்கப்படுகிறது. அவ்வாறு இந்து சமயம் ஒரு பொதுவான கட்டமைப்புக்கு கீழே வந்து நிர்வகிக்கப்படுகிற பொழுது, அதை ஒரு முறைமையாக கொண்டு வருகிற பொழுது, அதை மீறுகிறவர்கள் மீது ஏதோ ஒரு வகையிலே கட்டுப்பாடுகளை நாங்கள் ஏற்படுத்துகிற பொழுது நிச்சயமாக இந்த அறநெறி பாடசாலைகள் வலுவூட்டப்பட்டு அவற்றினூடாக பிள்ளைகள் ஒருவரை பார்த்து இன்னொருவர் தனியார் கல்வி நிறுவனத்துக்கு போகின்ற நிலைமையை விடுத்து ஒருவரை பார்த்து ஒரு சமூகமே அறநெறி பாடசாலையை நோக்கி செல்லுகிற பொழுது உண்மையிலே யார் பயனடைய போகிறார்கள்? நாங்கள் தான், எங்களுடைய பிள்ளைகள் தான். ஆகவே எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய பண்பாடு அறத்தின் வழியே கட்டி எழுப்பப்படுகிறது என்றால் அதற்கும் நாங்கள் ஒரு பங்களிக்க வேண்டும். நான் முதல்லே கூறியது போல அறம் இல்லாத அறிவு என்பது எந்த வகையிலே பயன்பட போகிறது, அறம் இல்லாத அனுபவம் என்பது எந்த வகையிலே பயன்பட போகிறது என்று நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். அப்பொழுது இந்த அறிவு அனுபவம் இரண்டோடும் அறத்தை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கிற பொழுதுதான் நிச்சயமாக அந்த வாழ்க்கை வலுவுடையதாக, நீடித்து நிலைப்பதாக, தனிமனித பயன், சமூக பயனுடையதாக அமையும் என்று நான் வலுவாக நம்புகிறேன். நிச்சயமாக ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, இந்த ஒழுக்கம், டிசிப்ளின் என்று கூறுவார்கள். அந்த ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியமானது. அதே நேரத்தில் அறம் என்கின்ற வார்த்தையை நாங்கள் எத்திக்ஸ் என்கின்ற இந்த வார்த்தையோடு ஒப்பிடலாம். அது ஒரு கிரேக்க சொல்லாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் அதிகமாக பயன்படுத்துகின்ற இந்த எத்திக்ஸ் என்கின்ற இந்த பதத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஒழுக்கம் சார்ந்த விடயங்களை நாங்கள் எப்படி பின்பற்றுகிறோம் என்பதில் தான் மனித வாழ்க்கை என்பது தங்கியிருக்கு. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய போகிறீர்கள் என்பது உங்களுடைய ஒழுக்கம் சார்ந்த நடைமுறைகளில் தான் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆசிரியர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், உங்கள் அனைவருக்குமே மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆசிரியரை பொறுத்தவரையில் பிள்ளைகளுக்கு கல்வியை போதிக்க வேண்டும் என்பதை எல்லாம் தாண்டி அவர்களுக்கான அந்த ஒழுக்கத்தை மிக சரியாக போதிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகளை பொறுத்தவரையில் பெற்றோர்களிடமும் இருப்பதை விட ஆசிரியர்கள் பாடசாலைகளில் அதிகமான நேரத்தை இப்பொழுது செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் சேவையும் என்பது அது ஒரு சேவை என்பதை ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் புரிந்து கொண்டு நிகழ்காலத்தில் இவ்வாறான இந்த பாரிய சவால்கள் எப்படி முகம் கொடுப்பது, இதனை நிவர்த்தி செய்வது என்பது பற்றி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நினைத்தால் நிச்சயமாக எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் அறம் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை வரலாற்று காலம் தொடக்கம் பேசி ஒவ்வொரு விடயங்களாக உங்களுக்கு நாங்கள் புரிய வைக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். குறிப்பாக பலர் சேர்ந்தால்தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் ஊடகங்களினுடைய பங்கு எப்படி இருக்கிறது இந்த அறம் சார்ந்த விடயங்களில்? அறம் சார்ந்த விடயங்களில் ஊடகங்களினுடைய பங்கு எப்படி இருக்கிறது? நீங்கள் கேட்ட கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. குறிப்பாக இந்த ஊடகங்களிலே நான் இலத்திரனியல் ஊடகங்களை பற்றி தான் அதிகம் பார்க்க போகிறேன். என்றால் அச்சு ஊடகங்கள் எவ்வளவு தூரம் இன்றைக்கு இந்த இளம் சமுதாயத்திலே போய் சேருகிறது. முன்னர் நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒரு கையிலே தேநீர் கோப்பையோடு தான் எங்களுடைய தாத்தாவோ எங்களுடைய அப்பாவோ பேப்பரை வச்சு கொண்டு இருப்பினோம், பத்திரிகைகளோடு தான் இருப்பார்கள். ஒரு கையிலே தேநீர் கோப்பை, இன்னொரு கையிலே பத்திரிகை. அவர்களுக்கு பத்திரிகையை பார்க்காவிட்டால் பொழுது விடிந்தது போலவே இருக்காது. இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் பத்திரிகைகளை பார்க்கிறார்கள் என்றால் அதிலே ஒரு இடைவெளி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஊடகம் என்பது இலத்திரனியல் ஊடகமாக மாறி இருக்கிறது. பெரும்பாலும் அதற்குள்ளே தான் நாங்கள் சஞ்சரிக்க வேண்டிய தேவை, அதிலே தவறு இல்லை. அப்படி பார்க்கிற பொழுது இலத்திரனியல் ஊடகங்களுக்குள்ளே பிள்ளைகளும் போயிருக்கிறார்கள் இலகுவாக. ஏனென்றால் அது ஒரு மாய உலகம், இன்டராக்ட் பண்ணுது, ஈஸியாக எங்களோட இடவினை கொள்வது, எங்களை கவருது. அதனால் அது தவிர்க்க முடியாதது. ஆனால் இந்த ஊடகங்கள் இப்போ ஒரு காலப்பகுதியிலே தொலைக்காட்சி தான் எங்களுக்கு இருந்த ஒரு இலத்திரனியல் ஊடகமாக இருந்தது வானொலிக்கு பின்னர். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. நாங்கள் பல்வேறு ஊடகங்களையும் எங்களுடைய கைத்தொலைபேசிக்குள்ளேயே கொண்டு வந்து விட முடியும். அப்போ கைத்தொலைபேசி என்பது இன்றைக்கு பாடசாலை பிள்ளைகளுடைய கைகளிலேயே சாதாரணமாக உலாவத் தொடங்கிவிட்டது. அதிகாலையிலே பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்தீர்கள் என்றால் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே அறம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த விடயங்கள், நிகழ்வுகள் போகின்றன.
இதில் எத்தனை பிள்ளைகள் பார்க்கிறார்கள், எத்தனை பெற்றோர் பார்க்கிறார்கள் என்று பார்த்தால் மிக சொற்பமானவர்கள் மட்டும்தான். ஒரு சினிமா பாட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஒரு பக்தி பாடலுக்கு கொடுக்கப்படுகிறதா என்றால் கேள்விக்குரியதாகவே இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஆத்மார்த்தமாக சிந்திக்க வேண்டும். இப்போ பலவேறு தொலைக்காட்சிகள், பலவேறு ஊடகங்கள் பக்திக்கு முதன்மை அளிக்கின்றன. திருவிழாக்கள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன, கலை நிகழ்வுகள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் கூட உண்மையிலே எதற்காக இந்த கலைக்கூடத்தை நல்லூரிலே கொண்டு வந்து போட்டிருக்கிறீர்கள் என்றால் அது ஏதோ ஒரு வகையிலே ஆன்மீகத்தோடு இணைந்த வகையிலே சமுதாயத்துக்கு போய் சேர வேண்டும், ஒரு பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்ற நோக்கம்தான், நன்னோக்கம்தான். ஆகவே இந்த நன்னோக்கத்திலே ஊடகங்கள் ஏதோ ஒரு வகையிலே பங்களிப்பு செய்கின்றன. எங்கே இந்த இடைவெளி இருக்கிறது என்றால் இந்த ஊடகங்களை, அந்த ஒளிபரப்பு செய்கின்ற விடயங்களை எத்தனை பேர் பார்க்கிறார்கள், யார் எத்தனை பேரிடம் போய் சேருகிறது. அதிலும் குறிப்பாக இளம் தலைமுறையினர் எத்தனை பேர் பார்க்கிறார்கள் என்றால் மிகச் சொற்பம். இப்போ ஒரு பிள்ளை, சிறு பிள்ளை அழுகிறது அல்லது ஒரு பெற்றார் செய்கிற வேலையை குழப்புகிறது என்றால் உடனடியாக அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் பெற்றோர் தங்களுடைய போனை எடுத்து பிள்ளையினுடைய கையிலே கொடுத்து விடுகிறார்கள். அவர்களுடைய ஒரே நோக்கம் என்னுடைய கரைச்சல் நீங்கி விடுகிறது, நான் இடையூறு இல்லாமல் பயணிக்கிறேன். இப்படியான ஒரு மனநிலை சிறு பருவத்திலே பிள்ளைகளிடத்திலே கொடுக்கப்படுகிற பொழுது எப்படி அந்த விடயம் தீர்வு பெறும்? சின்ன ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அழுத பிள்ளை பால் குடிக்கும். அதனுடைய பொருள் என்னவென்றால் பிள்ளை எதை முயற்சி செய்கிறதோ அதை பெற்றுக்கொள்ளும். ஆகவே பிள்ளை அழுகிற பொழுது நீங்கள் பாலை கொடுத்தீர்கள் என்றால் பிள்ளை வெற்றி அடைந்து விடுகிறது. பிள்ளை யோசிக்கும், அழுதால் பால் கிடைக்கும். இப்பொழுது பிள்ளை அழுதால் தொலைபேசி கிடைக்கும், கைத்தொலைபேசி கிடைக்கும். அப்போ பிள்ளை இனி என்ன செய்யும்? தனக்கு கைத்தொலைபேசி தேவைப்படுகின்ற ஒவ்வொரு நேரமும் அழுது சாதிக்கும். ஆகவே நாங்கள் பெற்றோர் மிக கவனமாக இருக்க வேண்டும். சரி, கைத்தொலைபேசிகளை கொடுக்கிறீர்கள், பிள்ளை எதை பார்க்கிறது? உங்களுக்கு அதை பற்றி எந்த அக்கறையுமே இல்லை, எங்களுக்கு அதை பற்றி எந்த அக்கறையுமே இல்லை. பெரும்பாலானவர்கள் இந்த வட்டத்துக்குள்ளே தான் வாழுகிறோம். ஆகவே என்னை பொறுத்தவரையிலே ஊடகங்கள் அறம் சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து, விழுமியங்களை கட்டி எழுப்புவது சார்ந்து பங்களிப்பு செய்கின்றன. இல்லை என்று நாங்கள் கூறிவிட முடியாது. அதற்காக 24 மணித்தியாலமும் அதைத்தான் செய்ய முடியும் என்று இல்லை. என்றால் ஊடகங்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டிய, எல்லோரையும் ஒரு வியாபார நோக்கம் இருக்கிறது, ஈர்த்து வைத்திருக்க வேண்டிய நோக்கம் இருக்கிறது. அது ஓகே. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த விடயத்திலே கவனத்தை குவிய பண்ண வேண்டும். அதைவிட ஊடகங்களும் சில விடயங்களிலே கவனம் எடுக்க வேண்டும். இப்போ நாங்கள் பக்தி அல்லது ஆன்மீகம் இவை சார்ந்த விடயங்களை எந்த நேரத்திலே நாங்கள் ஒளிபரப்புகிறோம் என்றால் பெரும்பாலும் காலை வேளை. ஏனென்றால் எங்களிடம் ஒரு மரபு இருக்கிறது, வழிபாட்டோடு சமயத்தோடு அதை ஆரம்பிக்க வேண்டும் என்பது அதிலே தவறில்லை. நாங்கள் அந்த விடயத்தை தான் கவனிக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கு குடும்பங்களிலே இருவரும் உத்தியோகத்துக்கு, அலுவலகங்களுக்கு போகிறவர்கள், பிள்ளைகள் பாடசாலைக்கு போகிறவர்கள். அப்போ அதிகாலை வேளையிலே இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பினால் போதுமானதா என்ற கேள்வியை நாங்கள் ஒரு கணம் மனதிலே வைத்துக் கொள்வோம். இந்த பரபரப்பான உலகில் அதுவும் கூட சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஆக ஊடகங்கள் இந்த இடத்திலே அவர்கள் செய்கிறார்கள். இந்த ஒளிபரப்புகின்ற நேரம் அதற்காக காலையிலே ஒளிபரப்ப வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஒரு வழிபாட்டு இடத்திலே, ஒரு கல்வி கூடத்திலே, ஒரு வியாபார நிலையத்திலே காலையிலே வழிபாட்டோடு தெய்வீகத்தோடு தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த பிள்ளைகளிடம் போய் சேர வேண்டுமாக இருந்தால் அதற்காக இப்போ நாங்கள் முன்னர் பேசியது போல ஒரு அறநெறி பாடசாலை போல ஒரு நேரம் பெறுகிற பொழுது அதற்கென்று ஒரு வெள்ளிக்கிழமையிலே மாலையிலே தனியார் கல்வி நிறுவனங்களை நிறுத்தி அந்த கற்பித்தலை நிறுத்தி அந்த வேளையிலே அந்த பிள்ளைகளை அதற்கு முன்னாலே கொண்டு வந்து விட முடியும். எல்லா பிள்ளைகளுக்கும் அறநெறி பாடசாலைக்கு போக முடியாமல் இருக்கலாம். இருந்தால் இவர்களை அந்த தொலைக்காட்சிக்கு முன்னாலே கொண்டு வந்து, ஊடகங்களுக்கு முன்னாலே கொண்டு வந்து இருத்துகிற பொழுது கொஞ்சம் இன்றைக்கு அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் எல்லாம் மனப்பாடமாக வந்துவிட்டது. நான் சில பிள்ளைகளை கேட்டேன், இயல்வது கரவேல் என்றால் என்ன என்றால் பிள்ளைக்கு தெரியவில்லை. ஆறுவது சினம் என்றால் என்ன பிள்ளைக்கு தெரியவில்லை. அறம் செய்ய விரும்பு தெரிகிறது என்றால் அது ஒரு தெளிவாக இருக்கிறது. அதற்கு பின்னர் நிறைய விடயங்கள், ஒவ்வொரு வரியிலேயும் ஒரு அறம் இருக்கிறது. பிள்ளைக்கு அவ்வண்ணாவோடு முடிந்து விடுகிறது. அதற்கு பின்னாலேயும்
ஆத்தி சூடி தொடர்கிறது என்பதே தெரியவில்லை. ஆகவே இது யாருடைய பிழை என்றால் எங்களிலே இருக்கிற பிழை. நாங்கள் என்பது ஒரு பெற்றாராக, ஒரு ஆசிரியராக, ஒரு ஊடகமாக எங்களுடைய சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பங்கு நிறையவே இருக்கிறது. அதை நாங்கள் நோக்கி செல்லுகிற பொழுது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கூட்டிணைந்த முயற்சியாக நாங்கள் கவனம் செலுத்துகிற பொழுது உண்மையிலே எங்களுடைய பிள்ளைகளை கட்டி எழுப்ப முடியும். நாங்கள் தானே அவர்களுக்கு முன்மாதிரி. ரோல் மாடல் யார்? முதல்ல பெற்றோர் ஒரு ரோல் மாடல், ஒரு 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 முன்மாதிரி, ஆசிரியர் ஒரு முன்மாதிரி, சமூகத்திலே இருக்கிற பெரியவர்கள் முன்மாதிரி. ஆகவே நாங்கள் அந்த முன்மாதிரிகளாக இருக்கிற பொழுதுதான் இது வெற்றி அடையும். நிச்சயமாக. அதனால தான் அந்த மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற பதத்தோடு தான் நாங்கள் பல விடயங்களை ஆரம்பித்திருந்தோம். குறிப்பாக இவ்வாறான விடயங்கள் ஊடகங்கள் என்கின்ற ரீதியில் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த தமிழை வணக்கம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து வந்த அதிதிகளை நீங்கள் பார்த்தாலே எங்களுடைய நோக்கம் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். வெறுமனே சினிமா சார்ந்த விடயங்கள் அல்லது பொழுதுபோக்கு சார்ந்த அதிதிகளை அழைத்து வந்து அவர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு நேர்காணலை நடத்தி நாங்கள் வியாபார ரீதியாக அதனை மேம்படுத்தி விட முடியும். ஆனால் எங்களுடைய நோக்கம் என்பது அவ்வாறல்ல. இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆதவன் தொலைக்காட்சியினோடாக பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை ரசிகர்களுக்கும் ஒரு விடயத்தை கூற வேண்டும், ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் நிகழ்காலத்தில் தொலைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அறம் சார்ந்த ஒழுக்க விதிமுறைகளை உங்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்கின்ற ஒரு திட்டமிடலை மேற்கொள்ளும் பொழுதுதான் நாங்கள் நினைத்தது, இன்றைய இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொள்கின்ற மூத்த விரிவுரையாளர்கள், அறிஞர்கள், பிரபலமாக இருக்கின்ற கல்வி நடவடிக்கைகள் சார்ந்து இருக்கின்ற அத்தனை விடயங்களும் தனக்கென தனி அதிகாரத்தை கொண்டிருக்கின்றவர்களை இந்த காணொலிகள் மூலமாக கொண்டு வந்து அவர்களினூடாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். காரணம், மாற்றம் ஒன்றே மாறாதது என்கின்ற அந்த வார்த்தையை நாங்கள் அதிகமாக கவனத்தில் கொண்டுதான் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற ரீதியில் நாங்கள் எங்களால் முடிந்த சில விடயங்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி பலரும் கூறுவது போல இந்த காலை வேளையிலே ஒளிபரப்பாகின்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தவறவிட்டிருந்தாலும் கூட சமூக வலைத்தளத்தில் அதனை பதிவேற்றி எங்களால் முடிந்த அளவு உங்கள் கரங்களில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு விடயங்களை பார்க்கும் பொழுது உங்களிடம் ஏதேனும் ஒரு மாற்றம் வராதா என்கின்ற அந்த விதையை சரியாக விதைக்க வேண்டும், அந்த விதை விருட்சமாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் எங்களிடம் இருந்தது. அதனை நாங்கள் இப்பொழுது சாத்தியமாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இந்த நல்லூர் வளாகத்தில் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ஆரம்பமான எங்களுடைய பயணம் நாளை அந்த தேர் திருவிழா வரை தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் முழுமையாக இந்த 5-6 நாட்களாக நாங்கள் ஒளிபரப்பிய விடயங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக சமயமும் விழுமியங்களும் எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்தி இருக்கிறது என்பதை இந்த கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரமாக நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற விடயங்களினூடாக உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். அதற்கு காரணம், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது அது எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். தரமான எதிர்கால இளைஞர்கள் உருவாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தை தாண்டி ஒட்டுமொத்த மக்களுக்குமே இருக்கிறது. அதனுடைய பங்களிப்பு என்பது ஊடகங்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்ததால் அதனை செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இப்பொழுதும் கூட கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய கல்விப்படத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விரிவுரையாளரை அழைத்து வந்து அவரினூடாக இந்த அறம் சார்ந்த விடயங்களை எப்படி உங்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம். காரணம், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுடைய சூழல், அவர்கள் கற்ற விடயம். குறிப்பாக உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் நீங்கள் கல்விப்படத்தினுடைய ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கிறீர்கள், பலரை பார்த்திருப்பீர்கள். இந்த பல்கலைக்கழகங்களிலே அறம் சார்ந்த விடயங்கள் எப்படி கடைபிடிக்கப்படுகிறது, இதனால் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்களை கூற முடியும்? உண்மையிலே பல்கலைக்கழக கலை திட்டத்திலே அறம், ஒழுக்கம், விழுமியம் சார்ந்த விடயம் என்று சொல்லப்படுவது இல்லை. ஏன்னால் அது அந்த கலை திட்டத்திலே, குறிப்பாக எங்களுடைய கலை திட்டத்திலே அது இல்லை. ஆனால் நாங்கள் எங்கே இருக்கிறோம்? கல்வி பீடத்திலே இருக்கிறோம். கல்வி பீடத்திலே இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம்? எப்படி கற்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கற்பிக்கிறோம். ஆகவே அவர்களுக்கு கற்பித்தல் சார்ந்த அறத்தை, வகுப்பறையினூடாக எப்படி அறத்தை பிள்ளைகள் இடத்திலே கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் முதன்மைப்படுத்துகிறோம். ஆகவே ஆசிரியருக்கான ஒழுக்கம் என்ன? ஆசிரியர் இப்போ பல பாடசாலைகள் பொதுவாகவே இலங்கையிலே ஆசிரியர் ஒழுக்க கோவை இருக்கிறது. எப்படி அவருடைய நடையுடை பாவனை இருக்க வேண்டும், எப்படி அவருடைய பேச்சு இருக்க வேண்டும், எப்படி அவருடைய கற்பித்தல் இருக்க வேண்டும், எப்படி அவர் மற்றவரோடு தொடர்பாடலை மேற்கொள்ள வேண்டும், ஒரு செயல்முறை இருக்கிறது. அதைவிட இப்பொழுது பாடசாலைகள் ஒவ்வொன்றும் தங்களுக்கென்று சில ஒழுக்க கோவைகளை வகுத்துக் கொண்டிருக்கின்றன. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால், ஒரு ஆசிரியர் உடைய உடை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து தான் பிள்ளை தன்னுடைய உடையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆசிரியரே தன்னுடைய உடையை சரியாக அணிந்து கொள்ளவில்லை என்றால்
பிறகு எப்படி நாங்கள் பிள்ளைகளிடத்தை எதிர்பார்ப்பது? ஆரம்பம் சரியாக இருக்க வேண்டும், அதை வெளிக்காட்டுபவர்கள் சரியாக இருக்க வேண்டும், அதை தான் பலர் பின்பற்றுவார்கள், கடைபிடிப்பார்கள். ஆகவே நாங்கள் பிள்ளைகளிடத்திலே உண்மையிலே பிள்ளைகளை அந்த நெறிமுறைக்குள்ளே கொண்டு வர முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கொண்டு வரலாம். குறிப்பாக கல்வி பீடத்திலே ஆசிரிய பயிற்சியை வழங்குகின்ற வகையிலே நாங்கள் அங்கே மிக நேர்த்தியாக அங்கே நாங்கள் தடியெடுப்பதில்லை, ஏசுவதில்லை. அப்போ என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு உண்மைகளை சொல்லுகிறோம், அவர்களுக்கு நிதர்சனங்களை சொல்லுகிறோம், யதார்த்தத்தை புரிய வைக்கிறோம். ஒரு ஆசிரியராக நீங்கள் அந்த ஒழுக்கத்திலே இருந்து தவறுகிற பொழுது எப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறோம். ஆகவே எங்களுடைய பீடத்திலே எங்களுடைய பல்கலைக்கழக நிலைமைகளை பார்க்கிற பொழுது உயர்ந்த பட்சமாக அது பேணப்படுகிறது என்று தான் நான் சொல்வேன். அதிலே எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் மிக ஆசிரியர்களோடு விரிவுரையாளர்களோடு ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்கள், சொல்வதை புரிந்து கொள்கிறார்கள் என்று தான் சொல்வேன். அதுதான் என்னுடைய அந்த இறுதி கேள்வியாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிகழ்கால இளைஞர்கள் தான் ஒரு நாட்டினுடைய ஒரு உலகத்தினுடைய எதிர்காலம் என்று நாங்கள் கூறுவோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்கால இளைஞர்களுக்கு அறம் தொடர்பாக நீங்கள் கூறுகின்ற ஒரு செய்தியாக இது இருக்கும். உண்மையிலே சினிமா பாடலிலே கூறியது போல எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அற ஒழுக்கத்திலே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எப்படி செல்வாக்கு செலுத்துகிறார்களோ அதே போல மிக முக்கியமான இன்னொரு கூட்டத்தினர் யார் என்றால் நண்பர்கள். இதை பெற்றோர்களும் புரிந்து வைத்திருக்க வேண்டும், ஆசிரியர்களும் புரிந்து வைத்திருக்க வேண்டும், பிள்ளைகளும் புரிந்து வைத்திருக்க வேண்டும். முந்தைய எங்களுக்கு படிக்கிற பொழுதே சொல்லுவார்கள், கூடாத கூட்டங்கள் கூட வேண்டாம், கூடினாலும் கூடங்கள் மாடங்கள் ஏற வேண்டாம். நீ யாரோடு கூடுகிறாய்? உன் நண்பன் யார்? அவன் உன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரம் செல்வாக்கு செலுத்துகிறான்? அவனுக்கு எவ்வளவு தூரம் நாங்கள் இடைவெளியை கொடுக்க வேண்டும், அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்கள் நல்லவர்களை உருவாக்குவார்கள். வள்ளுவன் மிக தெளிவாக சொல்லுகிறான், நகுதல் பொருட்டன்று நட்டல். நட்பு என்பது என்னவென்றால் கண்டதும் சிரிப்பதும் மகிழ்ச்சி கொள்வதும் அல்ல நட்பு. நகுதல் பொருட்டு அன்று நட்டல். நட்டல் என்பது நட்பு. அப்போ உண்மையிலே நட்பு என்பது என்ன? மேற்சென்று இடித்தல் பொருட்டு. மேற்சென்று இடித்தல் பொருட்டு என்றால் இந்த நகுதலையும் தாண்டி உன்னுடைய நண்பன் தவறு செய்கிற பொழுது, அவன் ஒழுக்கத்திலே இருந்து விலகுகின்ற பொழுது நீ தவறு செய்கிறாய், நீ செய்வது தவறு, உன்னுடைய பாதை தவறு என்பதை இடித்து உரைத்தல் வேண்டும். இடித்து உரைப்பது என்பது அவனுக்கு அடிப்பது அல்ல, ஆணித்தரமாக ஆழமாக வலியுறுத்த வேண்டும். அதையும் அவன் கேட்கவில்லை என்றால் நாங்கள் கூடாத கூட்டங்களில் இருந்து விலகி கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய இளைஞர்கள் பொட்டான்ஷியல் என்று சொல்கிறோம். அவர்கள் மிக பொட்டான்ஷியலானவர்கள், வலுவானவர்கள். அவர்களிடம் டிஜிட்டல் உலகம் கையிலே இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது, மாற்றக்கூடிய வலிமை இருக்கிறது. இன்றைக்கு இளம் சமுதாயம் மிக காத்திரமான சமுதாய கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. ஆனால் எங்கே ஒரு இடைவெளி இருப்பதாக நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். அது இளைஞர்களுக்கும் தெரியும். உண்மையிலே நான் கூட ஒரு காலப்பகுதியிலே ஒரு தலையை ஒரு மாதிரி வெட்டி கொண்டு ஒரு ஸ்டைலாக இருந்தால் அந்த பிள்ளையினுடைய அட்டிடியூடே டோட்டலாக டேமேஜ் தான் யோசிக்கிறோம். அது அந்த பிள்ளையினுடைய மனப்பாங்கு முழுவதுமே பிழை என்று யோசிக்கிறோம். சில இடங்களிலே பார்க்கிற பொழுது அவர்கள் அப்படி இருந்தாலும் கூட மிக பண்பானவர்களாக, உளரீதியாக பண்பானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த இளைஞர்களை நாங்கள் இவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று ஒதுக்கிவிடாமல் எங்கெங்கே சின்ன சின்ன தவறுகள் செய்கிறார்கள். அவர்களுடைய மனப்பாங்கிலே உண்மையிலே எப்படி இருக்கிறது? நான் சொன்னது போல சில விட உடையிலே சில பிரச்சனை இருக்கலாம், பட் மனப்பாங்கு மிகச்சிறப்பாக இருக்கலாம். ஆகவே அவர்களை கையாளுகின்ற விதத்திலே நாங்கள் கையாண்டால் அவர்கள் நிச்சயமாக எங்களுடைய சமுதாயத்துக்கு பங்களிப்பவர்களாக இருப்பார்கள் என்று நான் அசையாமல் சொல்லுகிறேன். ஆகவே எங்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது, கத்தி எங்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது. எதை வெட்ட போகிறோம்? அம்பு எங்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது. நாங்கள் எதற்கு பயன்படுத்த போகிறோம்? அது அறம் சார்ந்தும் பயன்படுத்தலாம், மரம் சார்ந்தும் பயன்படுத்தலாம், அறத்திற்கு புறம் சார்ந்தும் பயன்படுத்தலாம். ஆகவே அதை நாங்கள் இவர்கள் ஒரு அம்பு போன்றவர்கள், இந்த இளம் சமுதாயம் அம்பு போன்றவர்கள். அவர்களை சரியான இலக்குக்காக, சரியான இலக்கு நோக்கி நாங்கள்
வழிப்படுத்துவோமாக இருந்தால் என்னை பொறுத்தவரையிலே நிச்சயமாக இன்னும் எங்களுடைய சமுதாயம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக அந்த இலக்கை உங்கள் கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கின்றோம். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களிடம் கூறுவது. இவ்வளவு மணி நேரம் உங்களுக்கு நாங்கள் இந்த விடயத்தை கூறியதிலிருந்தே உங்களுக்கு ஒரு விடயம் புரிந்திருக்கும். உண்மையிலேயே மாற்றத்தை நிகழக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி என்பது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது போல நிகழ்கால இளைஞர்கள் கையிலும் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் ஒரு மாற்றத்தை நல்ல வழியிலும் கொண்டு வர முடியும், அதை வேறு வழியிலும் திசை திருப்ப முடியும். அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த விடயத்தினுடைய இறுதி அத்தியாயத்தை உங்கள் கரங்களிலே ஒப்படைத்துவிட்டு இவ்வளவு நேரம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து பல்வேறுபட்ட விடயங்களை வழங்கியிருந்தீர்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கிறீர்கள் அமிர்தலிங்கம் பவுனந்தி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த வழியிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி என ஆதவனுக்கு நன்றி.